அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேத்தாத்தீவு என்னும் இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளில் நாங்கள் ஒரு சந்தோஷமான விடயத்தை நாங்கள் இப்போது செய்ய வந்திருக்கின்றோம். இந்த வீட்டினை நாங்கள் உரியவர்களிடம், இந்த அம்மா இவர்கள் குடும்பத்தினரிடம் நாங்கள் ஒப்படைக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வீட்டினை கட்டி கொடுப்பதற்கு முழுமையாக உதவியை செய்த இதே இடத்தை சேர்ந்த கனடா தேசத்தில் தொழிலதிபராக காணப்படுகின்றதான கண்ணண்ணா தீவாக்கா குடும்பத்தினரை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். அவர்களே இதுக்கு நிதி உதவி செய்தார்கள். அவர்களே இன்றைக்கு இந்த வீட்டினை திறந்து வைக்க கூட வந்திருக்கின்றார்கள். ஆகவே இது கிடைப்படியான சந்தர்ப்பம் கிடைப்பது ஒரு சிலருக்கு மாத்திரமே. முதலாவது நாங்கள் இந்த வீட்டுக்குரிய கல்லினை நாங்கள் திறநீக்கம் செய்வோம். அந்த வகையிலே திறநீக்கம் செய்வதற்காக நாங்கள் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய கண்ணன் ஐயா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த வீட்டினை நாங்கள் திறப்பு விழா செய்வதற்காக அல்லது இந்த ரிபனை கட் பண்ணுவதற்காக நாங்கள் தீவாக்க அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இல்லமானது எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய 40வது இல்லம். ஜீவூற்று அன்பிங்கனத்தினுடைய 152 இல்லமாக காணப்படுகின்றது. ஆகவே தனியொருவராக 40 வீடுகளை இதுவரைக்கும் நிர்மாணித்து கொடுத்திருக்கின்றார். இன்னும் அநேக வீடுகளையும் தேவையுள்ள ஜனங்களுக்கு, மக்களுக்கு நிர்மாணித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீட்டினை உள்ளே சென்று பார்வையிடுவோம். அப்போ அந்த வகையில் இப்போ வீடியோ பார்க்குற நம்முடைய உறவுகள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம், 1 மில்லியன் பெறுமதியான தொடர்ச்சியான வீடுகளை வந்து எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய கண்ணனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தங்களுடைய பிறந்த கிராமத்திலே வந்து அதிக அளவிலான வீடுகளை வந்து நிர்மாணித்து கொண்டிருக்கிறார். இப்போ தங்களுடைய பிறந்த கிராமன்றதுக்காக வேண்டி மட்டுமில்லை, கஷ்டம் எங்கே இருக்குதோ, துன்பம் எங்கே இருக்குதோ, எங்கே தேவை இருக்குதோ அந்த இடத்துல வந்து வந்து அறிஞ்சாலே உடனடியாக அந்த இல்லைன்றதுக்கு மறுப்பே இல்லாமல் தொடர்ச்சியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுண்டு. அதே மாதிரி, அதாவது அந்த மணல் கேணியை தோன்ற நீர் உருவது போல நல்ல நூல்களை கற்க அறிவு வளரும் அதனுடைய பொருள். அதே மாதிரி இப்போ அங்கள்கிட்ட போய் எந்த ஒரு உதவியை கேட்டாலும் இல்லைன்றதுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் துணை கூட இல்லை. ஒரு எப்படி சொல்கிற ஒரு இந்த நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தை பொறுத்தளவில் சாதாரணமான ஒரு அறகற்றன்னு சொன்னாலே ஒரு சாதாரண பாமர மக்களால் முடியாது. அப்போ அந்த வகையில் கண்ணனங்களுக்கு வாழ்த்துக்களங்கள். கண்ணனங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். ஏண்டா இப்போ நாம் கண்ணனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இந்த சேவை, அதை பற்றின விடயங்கள் எல்லாமே வந்து கண்ணனங்கள்கிட்ட தெரிஞ்சு கொள்ளும். அதோட கண்ணனங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட மீடியாவில் ஃபுல் பிஸி. அவஞ்ச வந்து அந்த பாலமுருகன் ஆலயத்தினுடைய திருவிழா கோலங்கள் மகோற்சவம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. ஒரு பக்கமாக வந்து இறை வழிபாடும், இன்னொரு பக்கமாக மனித நேயமும், இன்னொரு பக்கமாக தங்களுடைய பொருளாதாரம், பிஸ்னஸ் என்று இப்படியே வந்து எல்லாத்துலேயும் வந்து குறிக்கோளாக வந்து போய்கொண்டிருக்கிறவர்களால். வணக்கம் அங்கிள். வணக்கம் வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மீண்டும் சந்திக்கிறது சந்தோஷம். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், அங்கிள் வந்து கனடா தேசத்துக்கு போகிறார், போயிட்டு திரும்ப ஒரு 3 மாதத்தில் வர போகிறாங்கன்ட்டு. இப்போ வந்துட்டாங்க. இப்போ திரும்ப வந்து வேலையில் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில வாரங்களில் போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு திரும்பியும் வருவாங்க. வந்த வேலை அங்களுடைய மனநிலை எப்படி அங்கிள் இருக்குது? எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் எடுத்த அந்த பொறுப்பு முருகன் கோயில் அது முடிஞ்சுது. இனி சில வகையில் திட்டங்கள் இங்கே செய்ய தொடங்கியிருக்கிறோம் தொழில் ரீதியாக. அதையும் சந்தோஷமாக போனேன். நல்லா வாழ்த்துக்கள். இங்கே நிறைய இளைஞர்கள் எல்லாம் வந்து வேலை வாய்ப்புன்றது ஒரு இதெல்லாம் இருக்காங்க. அப்படியானவங்களுக்கு கொடுக்கவா இல்லை எப்படி உங்களோட தனிப்பட்ட சில வேலை அது நடந்தால் அப்படி இருக்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடல. எல்லாம் முயற்சி நடக்குது.
வாழ்வாதாரத்துறையாக செய்யலாம். அதெல்லாம் முடியும். வேற இந்தியா அது எங்களை இல்லை. அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு ஒரு தெரிஞ்சு செய்கிற மாதிரி இல்லை. அப்போ என்ன அவங்களால எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் இந்த குடியிருப்பு ஊரில் அவங்களும் இதற்கு சேர்ந்த ஆக்கள் தான். இந்த குடியிருப்பு சேர்ந்த ஆக்கள் கிராமத்தையும் இவங்களை கூட புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் அவங்க செய்கிற இதே மாதிரி வீரசிங்கம் அவர்கள் எல்லாம் அவங்களோட நல்ல இல்லாமல் செய்யக்கூடியெல்லாம் நல்லா எல்லாரும் உண்டா கிடந்து இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு இங்கே உள்ளாக்களெல்லாம் கூட சாப்பிட்டு எல்லாம் செய்து கிடந்தாக்கத்தான் இல்லை. அவங்க இங்கே நிறைய விழா வயல்கள் செய்து இருந்தவங்க அவங்க. அந்த காலத்துல வெங்காயம் செய்யக்குள்ள ஒரு அப்பா நிறைய வெங்காயம் எடுத்து தொழில் வாய்ப்பு கொடுத்து கடைசியில் அந்த மாறி காலத்துல என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த மக்களுக்கு தொழிலாளி வாய்ப்பு உணவு ஒவ்வொரு வீட்டுக்கும் அரிசி புதியல் வணக்கம் அம்மா. சரி வணக்கம். உங்களோட பேர் என்ன? சாரதா தேவி. சாரதா தேவி. சுகமா இருக்கீங்களா? இருக்கிறேன். நீங்க இப்ப ஆரம்பத்துல இப்ப நிறைய கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு இதுவரைக்குமே சொந்தமான வீடு இதுவரைக்கும் இல்லை உங்களோட வாழ்நாள்ல? ஒரு வீடு இருந்தது. மகள் மற்ற மகளுக்கு கொடுத்து அவங்க பிள்ளைகளோட புருஷனோட இருக்கிறாங்க. மூத்த மகள். இப்ப மற்ற மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறது வீடு இல்லாம தான் இருந்தாங்க. இருந்து அப்புறம் அவங்களுக்கு இந்த வீட்டங்களுக்கு அமைச்சு தந்தவங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு அம்மா? எனக்கு இப்போ 62 வயது கூட. 62 வயசு கூட. இப்போ உங்களோட அவர் அம்மாப்பா அங்கே? அவர் செத்து இப்போ 10-11 வருஷம் செத்து. அப்போ நான் பராமரித்து வந்தேன். நான் தான் அவ குமாரா இருந்தவ பராமரித்து அவளை தேவையில்லை நான் தான் பார்த்து எல்லாம் செய்கிறேன். நான் அப்போ ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணுமென்று ஒரு வீடு இல்லைன்னு இருந்து அப்புறம் நான் அவங்ககிட்ட போய். நீங்கள் வேறு ஏதாவது இப்போ அரசாங்கத்தோட இல்லை வேறு நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? நிறைய பேர் உதவிகள் அரசாங்கத்தில் தருவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் தான் கிடைக்கல. எனக்கு ஒரு சமத்திலையும் கேட்டேன். நான் அதுலேயும் எங்களுக்கு கிடைக்கல உண்டும். அப்புறம் நான் மரக்கறி செய்து வியாபாரம் பண்ண போகிறேன். நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்து அவளோட தேவை முழுதும் பார்க்குறேன். நான் எந்த தேவையும் பார்த்து அவளோட தேவையும் பார்த்து எல்லாம் செய்கிறேன். நான் இப்போ என்னென்னு சொன்னால் அம்மா அடுத்தது இப்போ இந்த வீடை வந்து கட்டி தந்தது இப்போ உங்களோட ஊர்லேயே வந்து இருந்து இப்போ பெரிய யூரோப் நாட்டுகளுக்கு போய் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி அவருக்குன்ற தனி இடத்தை பிடிச்சி இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நிறைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்து கொண்டு இருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து இப்போ உங்களோட தேத்தாத்தி விக்ராமன்னு சொன்னாலே அண்ணா வந்து யோசிக்கிறதெல்லாம் இல்லை, உடனே செய்து கொடுப்பாரு. அவரை பற்றி அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அவருக்கு நல்ல பூரண நன்றி சொல்லுவோம். நாங்கள் அவர் நம்மளுக்கு சொந்தக்கார ஆள் இருந்தால் எங்களுக்கு நல்ல வேண்டிய ஒரு ஆள். அவர் எங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ள ஒரு மகன் தான் அவர் எங்களுக்கு. அப்போ உண்மையிலே பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 10 லட்சம் ரூபா பெறுமதியான 1 மில்லியன் பெறுமதியான வீடை வந்து இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கின்றோம். அப்போ கூட அந்த மகள் எங்க அம்மா? மகள் சுகம் இல்லாமலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்காவும் வருவாங்க. என்ன வருவாங்க அவங்க இத்தனை மணிக்கு இங்கே வருவாங்கன்னு தெரியாதானே. அதால் பார்த்து நின்று போட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயாங்க. அடுத்து இந்த வீடை வந்து கட்டினது வந்து உங்களுக்கு ஜீவோ அன்பின்கிறம் என்று அவங்களோட தான் செய்தவங்க. அந்த மேசன் அண்ணா அவங்கெல்லாம் இணைஞ்சி அப்போ காசு நிதி உதவியெல்லாம் வழங்கினது கமலநாதன் பாக்கியராஜ் அண்ணா. அப்போ இந்த வீடை வந்து கட்டும்போது இந்த இடத்துல வந்து வந்த இந்த ஊழியர்மார் வேலை செய்த அந்த அண்ணாவங்க எல்லாம் வந்து எப்படி அவங்களோட நடந்து கொண்டாங்க? அவங்க எப்படி வேலை செய்தாங்க? அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செய்தவங்க நல்லா வேலை செஞ்சவங்க தான். நாங்களும் அவங்கள நல்லா பார்த்தோம். அவங்க கேட்குற தேவையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். சாப்பாடு இதுகளை எல்லாம் அவங்களும் அது மாதிரி செய்துட்டு போனவங்க தான். நல்லா வேலை செய்வாங்க. சரி ஓகேம்மா. அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை இப்போ பெல்ஜியம் நாட்டில் இருந்து கொண்டிருக்காரு அந்த அண்ணா. இப்போ ஜீவ அன்பின்கிறதுடைய ஸ்தாபகர். அவரும் பார்த்து கொண்டிருப்பார். அடுத்தது இப்போ கமலநாதன் பாக்கியராஜா அண்ணா. அடுத்தது அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து கர்நாடகாவில் இருந்து கொண்டிருக்காங்க. பிள்ளைகள் வந்து இப்போ இஞ்ச நாட்டுக்கு வரல. இப்போ அவங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து இந்த வீடியோவோட பார்ப்பாங்க. அதோட அந்த அக்காவும் அந்த கமலநாதன் அந்த அண்ணாவும் தான் இங்கே வருவார். இப்போ உங்களுக்கு வீடு சிறப்பு விழாவுக்கு. இப்போ நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? நன்றி சொல்லுவோம். நன்றி. சரி ஓகேம்மா. அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் கொஞ்சம் இப்போ முன்னாடி
நாங்கள் கொஞ்சம் ஐக்கியநாதன் என்று வர அந்த கண்ணன் சொல் கண்ணன் தான் தெரியும். வீட்டில் அவரோட அண்ணாவுடைய இந்த ஊரில் வந்து கூப்பிடக்கூடிய பேர் வந்து கண்ணன், மற்ற பாதி பேர் வந்து கமலநாதன். அப்போ அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். அப்போ அதோட அம்மாவோட பேசிக்கொண்டிருக்கோம். அப்போ இன்னும் சொற்ப வேளையில் வந்து இந்த வீடை வந்து கட்டுறதுக்கு முதல் காரணமாக இருந்த கண்ணன் அங்கே வந்து இந்த இடத்துல வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்களோடையும் பேசிட்டு நாம் வந்து வீடை வந்து திறப்போல செய்யலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ எல்லாம் வந்து பதிச்சிட்டு இருக்குது. இதை வந்து ஸ்பான்சர் பண்ணது எஸ்கியூஎம் அன்பின் இல்லம். அதாவது இந்த கண்ணனங்கள் வந்து அவருடைய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சிருக்கிறார். கனடா நாட்டிலேயும் வந்து இந்த எஸ்கியூஎம் என்றது அவங்களுடைய ஒரு பிராண்டு. அப்போ அந்த எஸ்கியூஎம் என்ற அந்த பெயரை வச்சு இவங்க செய்யக்கூடிய இந்த சேவைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் இந்த எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய அதாவது இந்த கண்ணன் அங்கினுடைய 40வது இல்லம் இது. இந்த வீடு வந்து 40வது வீடு. அவங்களோட இந்த பேர் வந்து அடிச்சு பாருங்க, இந்த எஸ்கியூஎம் ஃபவுண்டட் பை கமலநாதன் பாக்கியராஜா அப்படின்ற மாதிரி மட்டக்களப்பு நடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வீடை வந்து கட்டி கொடுத்தது ஜீவவுட்டு அன்பின்கரம். அவங்களுடைய 152வது வீடு. அவங்களுடைய தலைமை அலுவலகம் உப்புமாவளி, அளம்பில், முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்கள் இருக்குது. அப்போ அவரும் வந்து இதனுடைய ஸ்தாபகரும் வந்து பெல்ஜியனால் இருந்தோன்னா அப்போ அந்த அண்ணா வந்து இங்கே வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்கள் செய்து கொண்டிருக்கார். சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரத்தை நின்றுட்டு அப்போ அந்த கண்ணனங்களும் வந்ததுக்கு பிறகு நாம் அப்படியே வீடியோவை தொடரலாம். சரி, இப்போ என்னென்னா நாம் வந்து இப்போ கண்ணனங்களோட பேசியிருந்தோம். வீட்டுக்கார அந்த அம்மா அவங்க அடுத்த ஐயாவோடலாம் போய் வந்து பேசியிருந்தோம். முக்கியமாக வந்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய தீபாக்காவோடையும் கொஞ்சம் பேசுவேன். என்னென்னு சொன்னால் இப்போ தீபாக்காவுடைய ஒரு அனுமதி இல்லாமல் இந்த வேலைகளை வந்து ஒரு கணவரால் செய்ய முடியாது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சவர்களுடைய. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கேன், நல்ல சுகமாக இருக்கும். இப்போ உங்களுடைய கணவர் செய்கின்ற இந்த வேலைகளில் உங்களுக்கு என்ன மாதிரி அக்கா? முழு சம்மதமா இல்லை ஓகே வேறு செய்கிறாரு செஞ்சுட்டு போட்டோம்ன்ற மாதிரி அப்படியா? சம்மதம். எனக்கு என்னென்னா வசதி இல்லாதவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கணும்னு சொல்லி அது ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு மனக்குறைன்னு சொல்லி சொன்னால் இதை விட நல்ல வசதியாக இருக்கிறாங்களே 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் எங்களோட ஊரில் இருந்து போனாக்களெல்லாம் இருக்கிறாங்க. செய்தால் இந்த ஊரே நல்லா முன்னேறு. அது ஒரு இதுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்று. அதான் உண்மையிலேயே வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நம்மகிட்ட வந்து பணம் இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வர வேண்டும். அது உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் கோபமாயும் இருக்கலாம். அது இந்த சொல்கிறா வேண்டாம். ஆனால் அதோட ஒரு ஆதங்கம் எல்லாரும் கொஞ்சம் செய்யலாம். எங்களோட அளவுக்கு செய்யாட்டி ஒரு அளவுக்கு செய்யலாம். அதான் இப்போ என்னோட நானும் வந்து சில வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேனாக்கா. இப்போ என்னோட இவ்வளவு தான் நம்மகிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்தாலும் அதை கொடுக்கணும், இன்னும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பாங்க வந்து எல்லாருக்கும் வராது. அது உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோட நம்ம சில வீடியோக்குள்ளேயும் கதைச்சிருந்தோம். புள்ளியல்ற மனையில் எப்படி இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ தொடர்ச்சியான இப்போ இப்படியான பெருந்தெல்லாம் உதவிகளுக்காக செய்து கொண்டு இருக்கும்போது இப்போ பிள்ளைகள் சப்போர்ட் உங்களுடைய அந்த உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல சப்போர்ட். இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருக்குமே வந்தவங்க தானே போனவங்க. பிள்ளைகள் எல்லாம் நல்ல சப்போர்ட். இதுவுமே அதில் இது இல்லை. அவங்களும் செய்யணும். நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும்னு தான் நாங்கள் சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைகளுக்கு. அது ஒரு முக்கிய இதாக சொல்கிறது. சரி ஓகே, நன்றி அக்கா. சரி ஓகே நாங்கள் கூட பேச விரும்பல. காமிச்சேன் நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்ளும். அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். சரி ஓகே, நாங்கள் இப்போ இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கின்றோம். இப்போ இந்த வீடை வந்து திறப்புலா செய்துட்டு இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு வீடு திறப்புலா செய்ய போக வேண்டும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வகையில் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் கம்ஜன், கண்ணனங்கு, தீபாக்கா, சீலனண்ணா அண்ட் ஏனைய குடும்பங்கள் உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பாய்.